இன்னும் தவத்தை கூட்டிக் கொண்டே இருக்கின்றோம். இந்த இடத்திற்கு நால்வர் பெருமக்களை எழுந்தருளும் திருமேனியாக எழுந்தருளல் செய்து, சந்தானாச்சாரியார்களை எழுந்தருள் மூர்த்தியாக எழுந்தருளல் செய்து, அடுத்ததாக தெய்வ சேக்கிழார் பெருமானையும் எம்பிராட்டி காரைக்கால் அம்மையாரையும் துரசையாதீனம் மெய்கண்டார் சந்தானமாக விளங்கக்கூடிய திருக்கைலாய பரம்பரையினுடைய குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ நமச்சிவாயமூர்த்தியினுடைய எழுந்தருளும் திருமேனியையும், அடுத்ததாக ஆனந்தமா கூத்த பெருமானையும், நம்மளுடைய விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் எல்லாம் இங்கே சுத்தியும் நாம் எழுந்தருள் மூர்த்தியாக இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த அருள் வீச்சு கிரகிக்கக்கூடிய வாங்கக்கூடிய இடத்துல இப்போ நாம் இன்னும் கூடுதலான தவத்தை செய்கிறோம். போன ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டுகளில் நாம் அமர்ந்து செய்த தவம் என்பதை விட இந்த ஆண்டு இந்த இடத்திற்கான தவம் இன்னும் கூடுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமேனிகள் எல்லாம் இறைவனுடைய திருவருளை ஈர்த்து நமக்கு கொடுக்கின்ற அருமையானதொரு இடங்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நாம் இங்கே அமைத்து கொண்டதனால் இன்னும் இந்த இடம் நமக்கு தவமுடையதாக ஆகிறது. எனவே அப்படி ஒருப்பட்ட ஒரு தவத்தை நாம் எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த அருமையானதொரு வாய்ப்பில் இங்கு இந்த 5ஆம் நாள் இந்த ஞானாமிர்தம் என்கின்ற நூலை சிந்திப்பதற்கு அடியேன் மீது மிக அன்பு கொண்ட அமைப்பாளர் ஐயா அவர்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அடியனை நினைக்காமல் அவர் செய்வதே இல்லை. அது நாங்கள் பேசுவதும் பழகுவதிலையும் வச்சு சொல்கிறோம். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு தெரிந்திருக்கும் தெரியாது. அவர் எதுவாக இருந்தாலும் ஒரு சிந்தனை எங்களையும் ஒரு ஓரமாக அந்த சிந்தனையால் வைத்திருக்கிறாருங்கிறது தான் ஒரு நினைப்பு. எனவே அந்த வகையில் அதுக்கு நான் தவம் செய்திருக்கிறேன். இந்த அளவில் அதுக்கு தவம் செய்திருக்கின்றோம். ஐயா சொன்னது போல கடந்த ஆண்டுகளில் இங்கே திருமுறை சிந்தனை வகுப்புகளை எடுத்தது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இதில் பல அன்பர்கள் அடியனுக்கு பரிச்சயமான அன்பர்களாக இருக்கக்கூடும். அடியனுக்கு பரிச்சயம் இல்லாத அன்பர்கள் ஒரு சிலர் தான் இருக்க முடியும். ஏன்னா அதிகபட்சமாக பார்த்தோம்னா திருப்பத்தூர் சிவமடத்தை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள், சரிங்களா? இல்லைன்னா வகுப்புக்கு இப்போ சென்று வந்துக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க. இப்போது என்னை உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கிறதாங்கிறது நாங்கள் அடுத்தது, சரிங்களா? இப்போ ஞானாசிரியர் பிறந்த நேற்றை முன்தினம் வந்துட்டு போனார், சனிக்கிழமை வந்துட்டு போனார், அடுத்தது உங்கள் ஞானாசிரியர் வந்தார். எல்லாருமே பரிச்சயமான முகம் எல்லோருக்கும். ஆனால் நீங்கள் எனக்கு பரிச்சயமான முகம் என்பது பலரும் எனக்கு மிக நெருங்கியவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஒரு குடும்பத்தோடு அமர்ந்து உரையாடினால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த வகுப்பை நான் கருதுகிறேன். இது ஒரு வகுப்பாலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பயுமே வகுப்புக்குள்ளே அன்பர்களோடு இணைந்து இருக்கும் பொழுது இது நம்மளுடைய